வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணலாம் எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது, ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க. இந்த வாட்டி 15th மே அன்னைக்கு சலாலாலையும் 16th மே மஸ்கட்லேயும் ஈவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் என் லைஃப் டைம்ல நடக்கும்னு நினைச்சது ரொம்ப சுருக்கி 5 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் டு ட்ரம்ப் ஆகுவதர், ஜி ஜின்பிங் அண்ட் புட்டின் 3 பேரும் சேர்ந்து என் கனவை நினைவாக்கிட்டாங்க. என்னை ஃபாலோ பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் நிஜமாவே அச்சேதின். ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து ஃபாலோ பண்ணி நிறைய பேர் நிறைய இடத்துல பார்க்குறவங்கலாம் என்னை ஃபாலோ பண்ணேன், தேங்க்ஸு, நான் அதில் கோல்டு வாங்கினேன்னு சொன்னீங்க. ஐ எம் ஆல்சோ வெரி ஹாப்பி ஃபார் யூ. 24 கேரட் கோல்டு வித்தவுட் டேக்ஸு 10,000 தாண்டிடுச்சு. 10,200 கிட்ட இருக்குது இப்போதைக்கு. இன்னும் கொஞ்சம் ஏறும். உங்களுக்கு நான் கொடுத்த 22 கேரட் கோல்டுக்கு 8,500 நான் சேஃபாக கொடுத்தேன். அதெல்லாம் தாண்டி போய் எங்கேயோ போயிடுச்சு. 9,300 ப்ளஸ் டேக்ஸஸ். பட் அது இன்னும் ஏறும். அண்ட் அதே 10,000 தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோல்டு அவுன்ஸுக்கு $3,544 பார்த்தேன்னா, ஸோ 3,600ங்கிற நம்மளோட டார்கெட்டு ஜஸ்ட் $60 அவே. $60 கிராஸ் ஆயிடுச்சுன்னா $3,600 ஆன் அவுன்ஸ்னா ஈவன் உங்களோட 22 கேரட் கோல்டும் 10,000 ரூபாய்க்கு வாங்கிடும். இதில் வருத்தம் என்ன, நல்ல நியூஸ் என்னன்னு இடத்தையும் சொல்லிடுறேன். வருத்தம் என்னன்னா, என்ன மாதிரி ஆளுங்களுக்கு, இன்டர் ஜெனரேஷனல் வெல்த் வச்சிருந்தவங்களுக்கு ஏதோ 200-300 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்ததை சும்மா லாக்கரில் வச்சு வெள்ளை எடுத்து அது இன்னைக்கு 10,000 ரூபாய் ஆயிடுச்சு. இதனால தான் நான் உங்கள்கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன், பிக்கஸ்ட் டேக்ஸ் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் தான் நம்மளோட பிக்கஸ்ட் இன்கம் டேக்ஸு. இன்கம் டேக்ஸ் இல்லைன்னு சந்தோஷப்படாதீங்க. கொஞ்சம் இன்கம் டேக்ஸை கொடுத்துட்டு இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் இருந்தால் அதுதான் நாட்டுக்கு நல்லது. ஆனால் இன்ஃப்ளேஷனே இல்லை, டிஃப்ளேட்டர் 2% 3% சொல்லிக்கிற இடத்துல ரியலாக டிஃப்ளேட்டர் எவ்வளோங்கிறத கோல்டு காமிச்சிருச்சு. அதனால கோல்டு இப்போதைக்கு கண்டிஷன்ஸ் ஒன்றும் மாறலை. தட் இஸ், கோல்டுக்கு கண்டிஷன்ஸ் ஃபேவரபிளாக இருக்கு. ட்ரம்ப்பும் பவுலும் பாக்ஸிங் மேட்ச் ஆரம்பிச்சிட்டாங்க. பவுல் இதில் 4வது பிளேயராக இப்போ இறங்கி இருக்கிறாரு. நான் ரேட் கட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனால் யூஎஸ் எக்கானமியில ரிசெஷன் வரும், 90% சான்ஸ் ஆஃப் ரேட் கட் இருக்குன்னு இப்போ ட்ரேடர்ஸ் போல் சொல்லுது. ரேட் கட் ஆரம்பிச்சா நம்மளுக்கு இன்னும் பல்லே. ஏன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக கோல்டு ஏறும், டாலர் விழும். அதனால நம்ம பொசிஷனை கட் பண்ண முடியாது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட மேலே ஓவர் ஷூட் பண்ணியிருந்தாலும் இப்போதைக்கு நம்மளால கட் பண்ண முடியாத பொசிஷனை. ஏன்னா எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் அப்படி இருக்கு. இதே மாதிரி ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா இப்போதைக்கு நம்ம $3,750 to $4,000 நார்மலாக ரீச் ஆகிடும். ட்ரம்ப் பாகவதர் நம்மளுக்காக வேலை செஞ்சார்னா இந்த இயர் எண்டுக்குள்ள கிறிஸ்மஸ் டைம்ல புது போப் வந்ததுனால செலிப்ரேட் பண்ணி $4,000 கிட்ட கொண்டு போய் விடுவாரு. அது இங்கேருந்து 15% ஹையர். அப்படின்னா 11,500 to 12,000 வரைக்கும் பாகவதர் நம்மளுக்காக வேலை செய்வார். இப்போ உதய் கோத்தக் ரொம்ப லேட்டா சொல்லியிருக்கிறாரு. இதை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். நிறைய தாய்மார்கள், சிஸ்டர்ஸ் என்னை பார்த்து நீங்க எனக்கு தேங்க் பண்ணீங்க. ரியல் ஸ்மார்ட் அசட் மேனேஜருங்கிறது வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அதை உதய் கோத்தக்கே ஒத்துட்டு இருக்கிறாரு. ஏமாந்து போய் பேங்க்ல எஃப்டி போடாம சிறிய சிறிய தங்கத்தை சேர்த்து நீங்க பெரிய பணக்காரர்களா இருக்கீங்க. இன்னைக்கு பல பேர் கோடீஸ்வரமாக ஆயிருப்பாங்க. அபிஷியல் முத்திரை குத்தி இருக்கும். ஸோ இந்த ஜேர்னி கண்டினியூ ஆனோம். நீங்கள் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நிறைய பேர் 400 கிராம் தங்கத்தை உங்களால் நாங்கள் வாங்கினோன்னு சொன்னீங்க. ஐ தேங்க்யூ ஆல். அண்ட் ஐம் ஷுவர் நீங்கள் இன்னைக்கு நிம்மதியாக இருப்பீங்கிறத, உங்கள் எமர்ஜென்சி கேஷை தனியாக எடுத்து வச்சிடுற அளவுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. லேட்டாக மிஸ் பண்ணவங்களுக்கு 200 கிராம் டார்கெட்டை ரீச் பண்ணியிருப்பீங்க. பண்ணலைன்னா கூடிய சீக்கிரம் ரீச் பண்ணிவிடுங்க. அது ஒரு 25 லட்ச ரூபா வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
அதாவது ஒரு கிராம் 12,000 ரூபாய்க்கு ஒர்த்து இருக்கு. இம்மிடியட்டா கோல்டு கரெக்ட் ஆகுமா அப்படின்னு பல பேர் என்ன கேட்குறீங்க. இம்மிடியட்டா கோல்டு கரெக்ட் ஆகாது. நான் பல தடவை சொன்ன மாதிரி ஜி ஜிபிங்க எலெக்ஷன்ல தூக்க முடியாது, ஒரு வைலண்ட் ரெவல்யூஷன்ல தான் தூக்க முடியும். புட்டின் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. இவங்க 2 பேரும் தான் பெரிய டிஸ்ரப்டர்ஸ். அண்ட் ஜெரோம் போல் ஒரு வருஷத்துக்கு எங்கேயும் போறது இல்ல. ட்ரம்ப் அடுத்த நவம்பர் வரைக்கும் லேம் டக் ஆமாட்டாரு. அதனால கோல்டு இறங்குறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அண்ட் சைனாக்காரனே சைனீஸ் கரன்சியை நம்பாத போது மற்றவன் எப்படி சைனா கரன்சியை நம்புவான்னு சில எக்கனாமிக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. அதுவும் நடக்காது. இது தங்கம். அடுத்தது நம்ம வருது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். அன்சீன்டி அன்நேச்சுரல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்தியாவில் டெக்னிக்கல் ரிசெஷன் வராது, ஏன்னா நம்ம பாப்புலேஷன் நம்மளாம் பெருசு. ஆனா growth பயங்கரமா ஸ்லோ டவுன் ஆகும். லாஸ்ட் இயரே ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. அமெரிக்கால ரிசெஷன் வந்ததுன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டிசிஎஸ் எம்ப்ளாய்மெண்ட்டை குறைச்சிட்டாங்க, விப்ரோ ஆட்களை வெள்ள அமைச்சிட்டாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பெரிய கம்பெனிகள்லாம் ஜெனரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர் பேசிக் கோடு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆப் பேரெல்லாம் கூட நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கேன். பட் அதெல்லாம் உங்களுக்கு போர் அடிக்கும் இங்க. பட் பேசிக் லெவல் கோடிங்க இன்னைக்கு இந்த சைடு போட்டால் அந்த சைடு ஏஐ கொடுத்துரும். அதனால 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் சாஃப்ட்வேர் ஜாப் எல்லாம் காலி. பல பேருக்கு வேலை வாய்ப்பு போயிடும். மீடியாங்கிற ஒரு பெரிய எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட்டரை இழுத்து மூட்டிடுச்சு. நேற்று கோயம்புத்தூர்ல பிரஸ்ல பேசினேன், நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல எனக்கு அப்படியே ஷாக்கா இருந்தது அந்த குவாலிட்டி ஆஃப் மேன் பவர் பார்க்கும்போது. ஸோ மீடியா 2.5 லட்சம் 3 லட்சம் சம்பளம் கொடுத்துருந்த மீடியா இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட்டா காலி. இன்னைக்கு நான் ஹைதராபாத் வரைச்ச பிளெயின்ல வரும்போது மூவி இண்டஸ்ட்ரியில ஒருத்தர் வந்தாரு. அங்கேயும் அதே கதி தான். ஐடி, மீடியா அண்ட் மூவி இண்டஸ்ட்ரியில பிக் ஜாப் லாசஸ் வரப்போகுது. அண்ட் இதெல்லாம் மெயின். அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்லயும் பெருசா ஆக்டிவிட்டி இல்லை. அதனால வெறும் அக்ரிகல்ச்சர் நம்பி இந்தியா ஷைனிங்கா ஆக முடியாது. உலகத்துல நம்ம மட்டும் அவுட் ஆஃப் டர்ன் க்ரோ ஆக முடியாது. அதனால வேல்யூ பாருங்க. 10 ரூபா சரக்கு 5 ரூபாய்க்கு வாங்குங்க. அவசரப்பட்டு மாட்டிக்காதீங்கிறது என்னோட அட்வைஸ். இன்னொன்று டீட்டெயில்டாக விஷ்ணுவோட பேசுகிறேன். கமிஷனர் ஆஃப் போலீஸ் மெட்ராஸ் என்கிட்ட சொன்னபடி பல பேர் வயசானவங்கள பெரிய பேங்க் ஒன்னோட செக்யூரிட்டிஸ் கம்பெனி மாதிரி சொல்லி ஆப்பில் அந்த டைரக்டரே பேசுகிற மாதிரி பேசி பல வயசானவங்களை ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் ட்ரேடிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. தயவு செஞ்சு அது மாதிரி ட்ரேடுக்கெல்லாம் விழாதீங்க. ஷார்ட் டேர்மில் ஸ்டாக் மார்க்கெட்டில் காசே பண்ண முடியாது. அடுத்தது இன்னைக்கு ரொம்ப வேல்யூங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது ஹீரோ மோட்டார் கார்ப். அவங்க புதுசாக வண்டிலாம் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. அவங்களோட வீக்னஸ் ஆர்என்டி. அது நான் உங்கள்கிட்ட அப்ஃப்ரண்ட் சொல்லிடுறேன். அவங்களுக்கு யாராவது மோட்டார் சைக்கிள் கொடுத்தா நல்லா விற்பாங்க. அதுதான் இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த்து. ஃபைனான்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் மட்டும்தான் ஸ்ட்ரென்த்து. ஆர்என்டி அவங்க ஸ்ட்ரென்த்து கிடையாது. அதனால தான் 40% கிராக் ஆயிருக்கு. when டிவிஎஸ், பஜாஜ் அண்ட் என்ஃபீல்ட் ஆர் டூயிங் வெல். அதனால இந்த ஸ்டாக்கு வேல்யூ ஸ்டாக்கு. இதுல 2-3 சப்சிடரிஸ் இருக்கு. இந்த சப்சிடரிஸ் அன்லாக் ஆனா வேல்யூ வரும். பட் இவங்க ஏத்தர்ல 45% ஸ்டேக் வச்சிருக்காங்க. இந்த ஸ்டேக்ல கொடுக்க மாட்டாங்க. எப்படியா ஏத்தரை கார்னர் பண்ண பார்ப்பாங்க. ஸோ தட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்ல ஒரு நல்ல ப்ரெசன்ஸ் வரும். ஆனா நாளைக்கே இந்த கம்பெனி சிங்க் ஆகாது. ஏன்னா டெட் ரொம்ப கிடையாது. 100cc வெஹிக்கிளை இவங்க டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ இது கிளியரா ஹீரோ மோட்டார் ஒன்று. அடுத்தது ஸ்பந்தானா ஸ்புத்திங்கிற கம்பெனி. முந்தா நேற்றுலேருந்து இன்னைக்கு 25% ஏறி இருக்கு. நேற்று 20% ஏறி இருக்கு. இன்னைக்கு 5% ஏறி இருக்கு. யாரெல்லாம் 350லேருந்து 200 வரைக்கும் இதை கன்சிடர் பண்ணீங்க நல்ல லாபத்தில் இருப்பீங்க. உங்களுக்கு பயமா இருந்தா ஓடி போயிடுங்க. ஏன்னா இன்னும் 1 வருஷம் ஆகும் ஃபார் இட் டு பிகம் ஃபுல்லி ப்ராஃபிட்டபிள். ஏன் இந்த 25% ஏறி இருக்கு அப்படின்னா, ப்ரமோட்டர்ஸ் 750 கோடி ரூபாய் இறக்க ரெடி ஆயிட்டாங்க. அண்ட் ப்ரமோட்டர்ஸ் 750 கோடி ரூபாய் இறக்கினாங்கன்னா கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். அதனால இந்த கம்பெனி டேர்ன் அரவுண்ட் ஆகும், ரிகவரி இருக்கும் அப்படிங்கிற ஹோப்ல ஏறுது. ஒரு போரவருக்கு 3 கம்பெனி மேல லோன் கொடுக்க முடியாது அப்படின்னு புதுசா இவங்களே சொல்லிட்டதும் பல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் போட்ட சட்டத்தினால அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுங்கிற பெட்ல இந்த கம்பெனி வேல்யூ ஏறி இருக்கு.
ப்ரைவேட் ஈக்விட்டி ஓனர் தான் இந்த கம்பெனியில் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ அதனால் டயர் 1 கேபிட்டல் 40% கிட்ட இருக்குது. ஆனால் இந்த 750 கோடி போட்டால் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகிடும். இதனால தான் மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக் வேல்யூ பயங்கரமாக ஏறி இருக்கு. அடுத்தது இண்டஸ்இண்ட் பேங்க்கில் போன வருஷத்தில் ஒரு குவார்ட்டரில் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. மைக்ரோ ஃபைனான்ஸில் இன்ட்ரெஸ்ட் ரெகக்னேஷனில் அவங்க ஆடிட்டர் ஃப்ளாக் பண்ணாங்க, ஸ்ட்ராட்டஜி ஆடிட்டர். அதுக்கு 300 வாட்டி நீங்கள் ஃபாரன்சிக் ஆடிட் பண்ணுங்கன்னு ஆர்பிஐ சொன்னதுனால இஎன்வையில் திரும்பி ஃபாரன்சிக் ஆடிட் பண்ணியிருக்காங்க. இது பேங்க்குக்கு தேவையில்லாத நியூஸு, ஷார்ட் டேர்ம் டிஸ்ட்ராக்ஷன். அதனால திரும்பி இன்னைக்கு 6% அடிச்சிருக்காங்க. திரும்பி பவுன்ஸ் ஆகிடும். நான் சொன்ன மாதிரி ஆர்பிஐ சொன்னது இது எபிசோடு. ப்ரமோட்டர்கிட்ட காசு இருக்குது, சிஇஓ போனார், சிஎஃப்ஓவும் போயிடுவார். சிஎஃப்ஓக்கு பதிலாக ஒரு புது சிஎஃப்ஓ போட்டிருக்காங்க. அவரும் பர்மனெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஆர்பிஐ சிஇஓ, சிஎஃப்ஓ, எம்டி 3த்தையும் மாற்றிடுவாங்க. ஸோ இந்த பேங்க் பவுன்ஸ் பேக் ஆகும். இது புக் வேல்யூக்கு டிஸ்கவுண்ட்ல இருக்கு. அடுத்தது நியூஸ் கேவி காமத் பேசியிருக்காரு. கேவி காமத் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபியூச்சர் ஆஃப் பேங்கிங் ரீட்டெயிலாக தான் இருக்கும், ஃபின்டெக் மாதிரி பேங்க் எல்லாம் மாறணும்னு. அதே உதய் கோத்தக்கும் சொன்னது உண்மை. என்பிஎஃப்சிஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 30% கடன் வாங்கி திரும்பி கொடுக்குற பிசினஸ்கள்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால என்பிஎஃப்சி கம்பெனி எல்லாம் ஃபின்டெக் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லாட்டா பெரிய ஸ்ட்ராங் பேங்க்ஸ் அதை வாங்கிடுவாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ இந்த பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான் ஐடிஎஃப்சி 7,500 crores ப்ரிஃபரன்ஷியல் ஈக்விட்டியாக போட்டிருக்காங்க. அப்படின்னா இப்போவே அது ஈக்விட்டியாக ஷேர் ஹோல்டருக்கு வேல்யூ டைல்யூட் ஆகாது. அது என்ன பண்ணுவாங்க, அட் அ லேட்டர் டேட்டு பேங்க் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆன அப்புறம் தான் அதை டைல்யூட் பண்ணுவாங்க அட் அ நோட்டிஃபைட் ப்ரைஸ். அப்போ தான் தெரியும். பட் இந்த 7,500 கோடி போட்டதுனால இந்த பேங்க் அட்லீஸ்ட் 20 to 30 times எக்ஸ்ட்ரா டெபாசிட் வாங்கிறதுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும். அண்ட் அவங்களோட கிரெடிட் கார்டே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட். இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேங்க் வித் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி. அதனால இந்த பேங்க் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த இண்டிகேஷன் உங்களுக்கு கிளியராக தெரியுது. நெக்ஸ்ட் இன்னொரு செய்தி நேற்று அமெரிக்காவில் பிளட் பாத் இருந்தது மார்க்கெட்ல. என்விடியா, அமேசான், மைக்ரோசாஃப்ட் எல்லாமே விழுந்திருந்தது. நம்ம எதெல்லாம் கன்சிடர் பண்ண முடியுமோ நீங்க டெஃபினட்டா அமெரிக்காவில் கன்சிடர் பண்ணியிருப்பீங்க. கூகுள் பிரேக் ஆயிடும் அப்படின்னு ஆன்டி ட்ரஸ்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்கிறதுனால கூகுள் மேல ப்ரெஷர் இருக்கும். கூகுள் இதை மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அமெரிக்காவில் எவ்ரி திங் இஸ் மேனேஜபிள் டுடே. ஒன்லி திங் லெட்ஸ் கட் அ டீல்னு பிரசிடென்ட் சொல்ற மாதிரி கூகுள் ஹேஸ் டு டூ அ டீல். அதனால கூகுளுக்கு நல்காரியம் ட்ரம்பாக வர்ற டைம்ல இந்த கேஸ் மேல வந்திருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு பெரிய நியூஸ். சைனா இந்தியா அமெரிக்கால ட்ரேட் போர்ல இந்தியா எஸ்கேப் ஆயிடும் நீங்க நினைச்சீங்கன்னா கஷ்டம். அது ஆகாது. அண்ட் இப்பவே நிறைய ஸ்மால் எக்ஸ்போர்ட்டர்ஸ் திருப்பூர், ஈரோடு இவங்கெல்லாம் நேற்று பார்த்தம்போது எங்களால ருப்பி இவ்வளோ ஹையா இருந்தா கம்பீட் பண்ண முடியாதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஓவராலாக இந்த எக்கனாமிக் சுச்சுவேஷனில் மார்க்கெட்டை இந்த லெவலில் நிறுத்த முடியாது. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். 4 சேனல்ஸ் இருக்குது எங்களுக்கு. ஹிந்தியில் இதே கண்டென்ட்டை பைசா போல்தா ஹை, கன்னடாவில் மணி மாத்து, தெலுங்குல மணி மாத்துலு, அண்ட் மணி பேச்சு மலையாளத்துலேயும் கொடுக்குறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த லாங்குவேஜ் தான் தெரியும்னா சேனல் லிங்க்ஸை அவங்கள்ட்ட பாஸ் பண்ண சொல்லி அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும்.
இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.